Hi friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, இப்போ நீங்க இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல கஸ்டமரா இருக்கீங்கன்னா அக்கவுண்ட் ஓபன் பண்ணும்போது அட்ரஸ் கொடுத்திருப்பீங்க. அந்த அட்ரஸை உங்க ஏதாவது பர்பஸ்க்காக சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கணும். அந்த ஃபார்மை தான் ஃபில் பண்றது எப்படின்னு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். Friends, first time நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம். உங்களுக்கு அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த கஸ்டமர் ரிக்வெஸ்ட் ஃபார்ம் தான் ஃபில் பண்ணி கொடுக்கணும். ஓகே, இந்த ஃபார்ம்ல ஃபர்ஸ்ட் பாருங்க டேட்டு. என்னைக்கு இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்குறீங்களோ அன்னைக்குள்ள டேட்டை ஃபில் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதில் பிரான்ச் நேமை ஃபில் பண்ணிக்கோங்க. அப்புறம் நேமை ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் அக்கௌண்ட் வந்து கரண்ட் அக்கௌண்ட்டா எஸ்பி அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்னா எஸ்பியை டிக் பண்ணுங்க. கரண்ட்னா சிஏ டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு அக்கௌண்ட் நம்பரை இல்லை என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆதார் நம்பர் என்டர் பண்ணுங்கள். பேன் கார்டு நம்பர் இருந்துச்சுன்னா அதை இல்லை என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. இமெயில் ஐடி இருந்துச்சுன்னா அதை இல்லை என்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறதுனால இதில் உங்கள் அட்ரஸை எழுத வேண்டாம். நீங்கள் பேங்க்கில் ஃபஸ்ட்டு வேறு அட்ரஸ் கொடுத்துருப்பீங்க. இப்போ வந்து ஆதார் கார்டில் இருக்க மாதிரியோ இல்லை பேன் கார்டில் இருக்க மாதிரியோ இந்த அட்ரஸை தான் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த 17 ஆப்ஷன் அட்ரஸ் சேஞ்ச் ஆஸ் பர் ஆதார் கார்டு ஆர் பேன் கார்டு இந்த ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆதார் கார்டில் உள்ள அட்ரஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா ஆதார் கார்டோட காப்பி ஒன்று கொடுக்கணும். இல்லை பேன் கார்டோட அட்ரஸ் அப்படின்னா பேன் கார்டோட ஜெராக்ஸ் காப்பி ஒன்று சப்மிட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இப்போ வாடகை வீட்டில் இருக்கலாம், இல்லை ஆஃபீஸில் ஒர்க் பண்ணலாம். இப்போ அந்த அட்ரஸ் ஏதாவது நீங்கள் இங்கே கொடுக்குறீங்க பேங்க்கில் கொடுக்கணும் அப்படின்னா இந்த 19வது ஆப்ஷனை டிக் பண்ணிவிட்டு இதில் உங்கள் புதிய அட்ரஸை வந்து எழுதிக்கோங்க. அப்புறம் கீழே பாருங்கள் சிக்னேச்சர் ஆஃப் தி கஸ்டமர். இதில் வந்து உங்கள் சைனை போட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.